டிஎஸ் கிரேவால் புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 10 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 10. Draw bank recon statement showing adjustment between cash book and passbook as on 31st March 2024. Okay, adjustments கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பேலன்ஸ் இருக்குது பார்க்கலாம். On 31st March 2024, your passbook showed a balance of 6,000 to your credit. அது முக்கியம், to your credit. ஸோ பாஸ்புக் பிரகாரம் கிரெடிட்னா பேங்க் நமக்கு தரணும். நான் கிரெடிட்ங்கிறது லைபிலிட்டி. ஸோ தட் மீன்ஸ் இஸ் ஏ குட் பேலன்ஸ், நார்மல் பேலன்ஸ். அதான் முக்கியம். ஓகேயா? தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அது கூட போடும். அதாவது வி ஹேவ் டு கோ ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக். அதான் மீனிங். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டோட மீனிங் என்னன்னா வி ஹேவ் டு கோ ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக் அண்ட் பேலன்ஸ் இஸ் குட் பேலன்ஸ் or positive balance. Okay, yeah. How much? 6,000. This first line. Second, before that date, before 31st March, you had issued checks amounting to 1,500. Okay, checks issue பண்ணிருக்கு. Basically check issue பண்ணிருக்கு. Of which 900 have been presented for payment. சரி, இப்போ ரெண்டாவது என்ன மீனிங்னா, ஓகே, கேஷ் புக்கில் செக் இஷ்யூ பண்ணியிருக்கு. கரெக்டாக? சார் நம்ம இங்கே பாஸ்புக் டு கேஷ் புக் போகிறோம். ஓகே, அப்போ கேஷ் புக்கில் செக்ஸ் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் 1,500 குறைஞ்சிருக்கும். ஓகே, ஆனால் 900 தான் வந்திருக்கு இதில் பாஸ்புக்கில். எப்போதும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க பாஸ்புக். ஏன்னா நம்ம போகிறது வந்து பாஸ்புக் டு கேஷ் புக். ஸோ பாஸ்புக்கில் 900க்கு செக் வந்திருக்கு. ஓகே, பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் கேஷ் புக்கில் 1,500 குறைச்சிட்டாங்க. ஸோ நம்ம பாஸ்புக் டு கேஷ் புக் டேலி பண்ணோன்னா அப்போ நம்ம பேங்க் ரீகானில் நம்மளும் இங்கே ரெடியூஸ் பண்ணணும் 600 rupees. ஓகேயா? நான் திரும்ப சொல்லிடுறேன். செக் இஷ்யூ பண்ணதுனால கேஷ் புக்கில் குறைஞ்சிருக்கு 1,500. ஓகே, ஆனால் பாஸ்புக்கில் 900 தான் குறைஞ்சிருக்கு. அப்போ பாஸ்புக்கில் ஃபர்தராக குறைச்சா தான் டேலி ஆகும். அதனால் பிஆர்எஸில் யூ ஹேவ் டு ரெடியூஸ் 600. எப்போதும் எங்கே போகிறோன்னு எழுதிக்குவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, செகண்ட் என்ன நடந்திருக்கு, தென் பிஆர்எஸில் வாட் வி ஹேவ் டு டூ. ஓகேயா? தேர்ட், a check for 800 paid by you into the bank, basically deposited on 29th March is not yet credited. ஓகேயா? ஸோ அதே மாதிரி நாட் எட் கிரெடிட்டடாக நமக்கு வரலை, அதாவது பேங்க்குக்கு வரலை. ஓகேயா? ஸோ கேஷ் புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பை 800. பாஸ்புக்கில் என்ட்ரி வரலை அப்படின்னா 0ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது ஓகே பிஆர்எஸில் வி ஹேவ் டு ஆட் 800. இப்போ தான் டேலி ஆகும். கரெக்டாக? ஏன்னா பாஸ்புக்கில் 0 பேலன்ஸ், கேஷ் புக்கில் 800 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிஆர்எஸில் 800 இன்க்ரீஸ் பண்ணணும். இதை போனதுக்கு பிஆர்எஸில் -600. ஓகே, தென் ஃபோர்த், there was a credit of 85 for interest on current account in the passbook. ஓகே, அதே மாதிரி எழுதிக்கோங்க. பாஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட்னா அப்போ 85 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் புக்கில் 0, நோ என்ட்ரி. ஓகேயா? ஓகே, அப்போ பிஆர்எஸில் யூ ஹேவ் டு ரிவர்ஸ் இட், -85. கிளியரா? ஏன்னா பாஸ்புக்கில் பேலன்ஸ் இருக்குது, கேஷ் புக்கில் 0, இப்போ மைனஸ் பண்ணால் டேலி ஆகும். ஆக்சுவலாக கேஷ் புக்கில் என்ட்ரி போடணும், ஆனால் இந்த சம்பளம் அது மாதிரி கேட்கல அவங்க. அதனால் நம்ம பாஸ்புக் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அது பேங்க் ரீகானில். On 31st March, a check for 510 received by you was paid into bank. இதுவும் அதே மாதிரி deposited, but the same was omitted to be entered in cash book. So cash bookல entry போடல, cash bookல entry போடல. Okay, okay. So we have to assume bank bookல வந்துடுச்சு. ஓகே, பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செக் டெபாசிட் பண்ணால். கேஷ் புக்கில் நோ என்ட்ரி.
அப்போ பிஆர்எஸில் கரெக்ட் ரிவர்ஸ் பண்ணோம் ஆர் -510 கிளியரா? நான் பாஸ்புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணோடனே கேஷ் புக்கில் என்ட்ரி போடல. இதுவும் ஆக்சுவலாக கேஷ் புக் ஹேஸ் டு பி கரெக்டட். ஆனால் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்காதனால வி ஆர் மைனஸிங் ஃப்ரம் த பாஸ்புக் பேலன்ஸ். ஓகேயா? ஸோ 3 - 1 தான் ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் கையோடு எழுதுங்க. பேங்க் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் as on 31/3/2024. Okay. Balance as per passbook 6,000. ஓகே, ஒன்றே ஒன்று தான் ஆட். ஸோ அப்போ ஒரு ரூபா போட்டால் போகிறேன் ஆடுக்கு. ஆட் ஆக்சுவலி இங்கே என்ன எழுதலாம்னா, ஆக்சுவலி இங்கே எழுதிடலாம், இது போடவே வேணாம். இதுக்குள்ளே என்ன எழுதுன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து செக் இஷ்யூ. ஓகே, செகண்ட் செக் டெபாசிட், தேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பை பேங்க், தேர்டு வந்து லாஸ்ட் வந்து டெபாசிட் நோ என்ட்ரி இன் கேஷ் புக். ஓகேயா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து செக் இஷ்யூட் நாட் இன் பாஸ்புக். சாரி, செக் டெபாசிட்டட். Not in passbook. Okay, 800 ticket check deposit not in passbook. Correct. அதனால நம்ம ஆட் பண்ணுறோம். எஸ். ஸோ இது மொத்தம் தான் 800. ஸோ ஓகே, தென் லெஸ் செக் issued not in passbook 600. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் credited bank but not in cash book. Correct. How much amount? 85. Ticket 685, last 510. Check deposited but no entry in cash book 510. ஓகேயா? போட்டாச்சு. ஸோ 800 போட்டாச்சு, 685. ஓகே, ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 5 9. ஸோ 508. ஸோ balance as per cash book எதுங்க, அது பாசிட்டிவ் பேலன்ஸ் தான் முக்கியம். இல்லை, நம்ம பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், திரும்ப பாசிட்டிவ் நம்பர் தான் வந்திருக்கு, அதனால இட்ஸ் அ குட் பேலன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா பேங்க் ரெக்கார்டில் மிஸ்டேக்கே வராது. இது டிஎஸ் கிரேவாலில் எக்ஸசைஸ் 10.